அண்ணே பாத்து வாங்க. அப்பா எண்ணெய் தேய்ச்சி குடிச்சாச்சுப்பா. பாத்து கண்ணு 2 கடலுக்குள்ள விழுந்துருச்சுப்பா. சார் என்ன சார் இது இந்நேரத்துக்கு போய் பேண்ட் சொக்கா போட்டு குளிச்சு நிக்கிறீங்க? உடம்புல தண்ணி படாம இருக்கிறதுக்கு. என்ன சார் ஒரு மரியாதை கேட்டா நெஞ்சில ஈரம் இல்லாம பேசினா எப்படியா? என்னது நெஞ்சில ஈரம் இல்லையா? ஆமா, உடம்பு பூரா ஈரமா இருக்குது. போடா போடா. ஐயோ எனக்கு ஓணும், எனக்கு ஓணும். அப்பா போதும்பா. பணத்துக்காக சுடுகாட்டுக்கு போனோம், ஜெயிலுக்கு போனோம், கடலுக்குள்ளேயும் போனோம். பாருங்க, என்ன பாட்டு சொல்லித்தரவும் ஹிந்தி கற்றுத்தரவும் வாத்தியார்கள் தேவை. நாளை நேர்முக தேர்வு. அணுக வேண்டிய முகவரி நம்பர் 5 விஸ்வநாதன் விழா, சம்பந்தங்காலனி, பாலவாக்கம். அடே நம்ம வீடு. அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஈஸியா வழி கிடைச்சு போச்சு. முடியாது, அந்த பொண்ணுங்க 2 பேரும் நம்மள பாத்துருக்காங்களே. மாறு வேஷத்துல போவோம். அதுவும் நல்ல ஐடியா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? இதே விளம்பரத்தை பார்த்து பெரிய பெரிய வித்துவான்லாம் வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம நின்னு போட்டி போட முடியாது. பேதிதான். இதுக்கு ஒரே வழி, திரும்பவும் கடலுக்குள்ளே போயிடலாமா? ஃபாலோ. சரி வா. இப்படி அதே கண்ணுக்குள்ள மிளகா போடி மண்டைக்குள்ளேயும் போய் ஏறி. வாங்க. இந்த வாட்டி இந்த விக்கி கிட்ட தப்பிக்கவே முடியாது. இது எடுங்க. நியூ டிசைன்ஸ் இல்லையா? பிளேன் வேண்டாம், முத்து வச்சது இருக்கா? ஏய் தோ இது நல்லா இருக்கு பாரு. இது பாரு. இது பார்க்கலாமா? எல்லாம் நல்லதா இருக்கு. எல்லாம் எடுத்துக்க முடியுமா? இது என்ன இருக்கும்? கண்ணு வச்சது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. வேண்டாம். கார்ல போட்டு அனுப்பலான்னு நினைச்சேன். இப்ப பையில போட்டு கையில அனுப்பு. இது படுத்து. டிவில இன்னைக்கு 6:30 திருடாதடா படம். ஐயோ அலையாத சினிமா சினிமா. ஐயோ எங்க போயிட்டானுங்க? எங்கடி? ஏய் மிஸ்டர், இங்க 2 பேர் யாராவது? நாங்க தான். மேக்கப் போட்டுக்கிட்டு திருடங்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவோம். அப்படியா? சரி போடுவோம். ஏய் நம்ம கிட்ட வச்சானே. ஏய் யாருக்கு மேக்கப் கொடுக்குற? ஏய் யாரா வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றதே? ஏய் பேய் முடி முழிக்காங்க பாருங்க. அண்ணே திருடங்க குரல்ல சத்தம் போடுங்கண்ணே. அது ரொம்ப கஷ்டம்ப்பா. அந்த வாய்ஸ் எல்லாம் கமிட் பண்ணிக்கறப்பா. அந்த திருடங்க வீட்டுக்காரங்களை போட்டு அடிக்கறாங்க போல இருக்கு. ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆவறான் பாரு. ஏய் ஜன்னல் எங்க பாருங்க? ஐயோ அண்ணே வரவா சும்மா. ஓ டேய் எஸ்கேப் ஆயிரானுங்கடா. அடடடடடா எஸ்கேப் ஆயிரானுங்கடா. எடி. இது ஒண்ணு இல்லப்பா. இதுலயும் ஒண்ணு இல்ல. அண்ணே மேக்கப் ரெடி. ஓகே. ஏமே ஹிந்தி சொல்லி கொடுக்கிறது கஷ்டமா இல்ல பாட்டு சொல்லி கொடுக்கிறது கஷ்டமா? ரெண்டுமே கஷ்டம் தான். இது பாட்டு கொஞ்சம் பெட்டர். ஹிந்தி கத்து கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏப்பா கேக்குற? நீங்க ஹிந்தி வாத்தியா நான் பாட்டு வாத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லேடிஸ் பேக் யாருது? எக்ஸ்கியூஸ் மீ, இதுல யார் லேடிஸ்? எங்கள்தா சார். டேக் இட். உள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்கும் சார். அட எதுக்கு பாத்துக்குமா? சண்டை போடும்போது 1 2 மிஸ்ஸிங் ஆயிருக்கும். இல்ல நாங்களே பேக் திறந்து உள்ள கை விட்டு எடுத்து எறிஞ்சிரோம். இல்ல கீழ விழுந்துருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல தான். எல்லாம் கரெக்ட்டா இருக்கு சார். என்ன பாம்பு ஒண்ணு தான் மிஸ்ஸிங். என்ன பாமா? அது டைகர் பாம் சார். எங்க அப்பாவுக்காக வாங்கி வச்சிருந்தது. ஓ என்ன டைகரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஆமா, நாய் பிஸ்கட் நாய்க்கு, டைகர் பாம் டைகருக்கு. ஐயோ ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. இந்த வயசுல அந்த சின்ன பசங்களோட சண்டை போட்டு எப்படி மேக்கப் பண்ணீங்க சார்? மேக்கப் தனியா போட்டோம், சண்டை தனியா போட்டோம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
ஐயோ அண்ணே, எதுக்காக அந்த பேக் அடிச்சோம்? எதுக்காக? அவங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு தானே. புரியுது? மேடம் மேடம். மேடம் மேடம். பயந்துட்டே மேடம். மேடம் மேடம். என்ன மேடம், உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திருடர் கூட சண்டை போட்டு இந்த பேக் வாங்கி கொடுத்தோம். ஒரு நன்றிக்காகவாவது உங்க பேர் ஜானகி, அவங்க பேரு மைதிலின்னு சொல்லக்கூடாதா? அட, எங்க பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது உங்க பேக்ல ஒரு பேப்பர் இருந்தது, நாங்க சண்டை போடும்போது கீழே விழுந்துருச்சு. அந்த கேப்ல நான் எடுத்து படிச்சிட்டேன். எனிவே, என் பேர் ஜானகி, இவ மைதிலி, என்னோட எல்டர் சிஸ்டர். பார்த்தா அக்கா மாதிரி இருக்கு, எல்டர் சிஸ்டர் சொல்றீங்க. ஐயோ, எல்டர் சிஸ்டர் ஓ, அதான். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏன் தெரியாது? ஹிந்தி வாத்தியாருன்னு சொல்ல வரேன். அப்ப கரெக்ட். நீங்க ஹிந்தி வாத்தியாரா? அச்சா, நான் ஹிந்தி வாத்தியார், ஒரு பாட்டு வாத்தியார். அப்படியா? அப்படிதான். சார், நாங்களும் பாட்டு சொல்லி தரதுக்கும் ஹிந்தி சொல்லி தரதுக்கும் வாத்தியார் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தோம், பாத்தீங்களா? Yes, yes, நாங்களும் பார்த்தோம், அங்க வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேஸ்ட்னு. ஏன் சார்? அது வேற ஒண்ணு இல்ல பாப்பா. பாப்பாவா? சும்மா இரம்பா. சரி உடுப்பா. அங்க ஒருத்தங்கிட்ட சங்கராபரண ராகம் தெரியுமான்னு கேட்டேன். சோமயாஜுலு நடிச்சதான் கேக்குறான். அவங்கிட்ட போய் என்ன பேசுறது, அதான் ஓடியாந்துட்டேன். நீ பரவாயில்லப்பா, நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், ஃபுல்லா ஹிந்திலேயே பேசினா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஓடியாந்து. அதான் அவரும் ஓடியாந்துட்டாரு. நான் ஹிந்தி வாத்தியாரு, இவர் பாட்டு வாத்தியார். சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு பாட்டும் ஹிந்தி கத்து தரணும். ஓ, சார், இது வரைக்கும் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? இன்னும் நாங்களே முடிவு பண்ணலையா? முடிவு பண்ணலையா? அது வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணும் இல்லையா? நாளைக்கு வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பாக்குறோம், அப்போ ஒரு பேரோட வரும். வணக்கம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? சோ हाथी मेरा साथी दिलवाने दुआने हम दोनों बड़े बाहर रूप तेरा मस्ताना உங்க வீட்டுக்குள்ள பூந்தாச்சா. ஏன் வேலு, என்ன வீடு வேற மாதிரி இருக்கு? இந்த வீடு தானே? அண்ணே, நீங்க ராத்திரியில வந்தோம், இப்ப பகல்ல வந்திருக்கோம், அதனாலதான் அப்படி தெரியுது. அதெல்லாம் ஓகேப்பா. எதுக்கு நம்ம பச்சை பெட்டியோட போறோம்? அண்ணே, வீட்டுக்குள்ள போனதும் நேரா பூஜை ரூமுக்கு போய் தனியா தியானம் பண்ணணும்னு சொல்ல போறோம். உள்ள போனதும் கதவை சாத்துறோம். கல்லுக்கடியில பதிச்சு வச்சிருக்கோமே பச்சை புட்டி, அதை எடுக்கிறோம், இந்த புட்டிய உள்ள வைக்கிறோம். பச்சை புட்டியோட போறோம், பச்சை புட்டியோட வரோம். யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேயா? ஓகே. என்ன என்ன செடியில தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க? என்ன சார், பெட்டியோட வந்திருக்கீங்க? அது சென்டிமெண்ட் சுருதி புட்டி. ஐயோ, கேட்க நினைச்சு மறந்து போயிட்டேன். உங்க பேரு? என் பேரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். என் பேரு பொள்ளாச்சி பொன்னுசாமி. உட்காருங்க சார், அப்பா வந்துருவாரு. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்க போய் காஃபி கொண்டு இதுக்கு வரோம். முன்னாடி 2 தடவை வந்திருக்கேன், எதுவுமே சாப்பிடல. என்ன சொன்னீங்க? ஏதாவது சூடா எடுத்துட்டு வாங்க சொல்றேன். அடுப்புல ஏதாவது இருந்தா புடிங்கிட்டு வாங்க. ஏன் ஜி? அட போயா. உட்காருஜி. எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோம். பூஜை ரூம்குள்ள மட்டும் போயிட்டோம். படக்குன்னு குழியை தோண்டிடுவோம். அச்சா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க 2 பேரை பத்தியும் என் பொண்ணுங்க நிறைய சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க யாருன்னு சொல்லலையே. இவங்க அம்மா. ஓ, உங்க அம்மா இவ்வளவு எங்க இருக்காங்க? ஐயோ, ஏமா இல்லீங்க, எங்க பொண்ணுங்களோட அம்மான்னு. செருப்பலடி செருப்பலடி செருப்பலடி. உங்க பேரை சொல்லவே இல்லையே. நான் கோயம்புத்தூர் பொன்னுசாமி. நான் பொள்ளாச்சி கோபாலசாமி. என்ன சார் இது, பேரை மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஐயோ, அது வேற ஒண்ணும் இல்ல, பேசிட்டே இருந்தோமா, அதனால மறந்துட்டோம். அப்பா, இவர் கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். டாடி, இவர் பொள்ளாச்சி பொன்னுசாமி. அச்சா, சொந்த ஊர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க எப்படி இங்க? பசங்களுக்கு எங்களுக்கு சண்டை, சின்ன வயசுலயே ஓடியாந்துட்டோம். சின்ன வயசுலயே ஓடி வந்துட்டோம்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு பசங்க? என்னங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே, சும்மா இருங்க. என்னங்க, இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருவீங்களா? பூஜை ரூம் காட்டினீங்கன்னா ஞானத்தை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆமா, இவரு சரஸ்வதியோட ரிலேஷன்ஸ். வாங்க பூஜை ரூமா காட்டுறேன். பூஜைக்கு அவசரப்படாதீங்க, மெதுவா போங்க, ரொம்ப பக்தி. இதுதான் எங்க பூஜை ரூம். எப்படி? நீங்க போங்க, நாங்க தியானத்தை ஆரம்பிக்கிறோம். ஆமா, நானும் கலந்துக்கிறேன். நாங்க 2 பேரும் தனியா பண்ணணும். இல்ல, நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து லட்சுமிய சரஸ்வதியை நினைச்சு தியானம் பண்ணணும். அதான். அது மட்டும் இல்ல, நாங்க டீப்பா ஆழமா தோண்டி தியானம் பண்ணுவோம். உங்களை வச்சுட்டு எப்படி? நான் எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு பொதுக்கு வேண்டாம் போயாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பாட்டும் இந்தியும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்கு நடுவுல இன்னும் டிஃபன் சாப்பிடல? வாங்க வாங்க. போமா. என்ன இதேங்கற பேசுறாரு அப்படிதான். அட வாங்கண்ணா. அண்ணே, நம்ம வச்ச கல் அப்படியே இருக்கு. அப்படி விநாயகா எங்களை மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் தோணிட்டு பொட்டி எடுத்து போயிடும். தூக்குங்க.
டேஸ்டா இருக்கு, சாப்பிடுறியா? பேசாம இருக்கீங்களா? அண்ணே, இடது பக்கம் இருக்கிறது பணப்பொட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பொட்டி. நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அட எல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு இருக்குப்பா. இடது பக்கம் இருக்கிறது பணப்பெட்டி, ஆ. வலது பக்கம் இருக்கிறது சுதிப்பெட்டி. ஆ. கரெக்டா? கரெக்ட். அண்ணே, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அடுத்து வா. அண்ணே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே? அட ஞாபகம் இருக்குப்பா. சுதி பெட்டி எடுத்து உள்ள வைங்க. இந்த வச்சாச்சு. ஏப்பா வேலு, சுதிப்பெட்டி வாடகைக்கு வேண்டுமே. இப்ப அந்த பெட்டியை வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு வந்தோம். பொட்டிக்காரன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, நம்ம கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாய்க்கு 1000 சுதி பெட்டி வாங்கலாம். அண்ணே, அந்த புட்டியை கொடுங்க. ஏன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்? என்ன சொன்னேன்? இடது பக்கம் இருக்கிற சூட்கேஸ் எடுத்து தாங்க சொன்னேன்ல. நான் இடது பக்கம் இருக்கிற சூட்கேஸ் தான் எடுத்து கொடுத்தேன். அது வலது, இதான் இடது. இல்ல, உனக்கு வலது, எனக்கு இடது. இல்ல, இதான் இடது. இதான் இடது. அட பாப்பா, இடது வலது தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் விட்டுட்டோம். இப்ப என்ன செய்யறது? இந்த பொட்டியை வச்சு மார்கழி மாதம் தெரிஞ்சிருவா பஜனை பாடலாம். அண்ணே, சும்மா இருங்க. இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் ஹிந்தியும் பாட்டு கத்து கொடுக்கணும். அது எப்படிப்பா முடியும்? நீங்க ஒரு ஹிந்தி வாத்தியாரை பார்த்து ஹிந்தி கத்துங்க, நான் ஒரு பாட்டு வாத்தியாரை பார்த்து பாட்டு கத்துக்கிறேன். இன்னைக்கு கத்துக்கிறத நாளைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுப்போம், நாளைக்கு கத்துக்கிறத நாளைக்கு போய் சொல்லி கொடுப்போம்.